ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் சாமி. என்னடா எல்லாம் ஒரே இடத்துல நின்று கொடுப்பேன், இப்படியே நடந்துட்டே பேசுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, நம்ம வடபழனியில நான் ஒரு ஹிடன் ஜெம் கண்டுபிடிச்சிருக்கேன். அதுவும் நம்ம முருகர் கோயில் பக்கத்திலேயே. நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்பாட் தெரிஞ்சிருக்காது, எனக்கே தெரியாது. நிறைய டைம் நான் வந்து இங்க வடபழனி கோயிலுக்கு வந்திருக்கேன். கிராஸ் பண்ணி போகும்போது ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் இதுதான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த இடத்துல ஸ்பெசிபிக்கா மீல்ஸ் இருக்கு. மீல்ஸ்னோட நம்ம சவுத் இந்தியன் நினைச்சிடாதீங்க, ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. ஸ்பெசிபிக்கா குஜராத்தி, ராஜஸ்தானி, நார்த் இந்தியன் தாலி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்குது. எனக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் தான் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நான் குஜராத்தி சீரீஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, குஜராத்தி தாலி ஒரு இடத்துல போயிட்டு ஹிடன் ஜெம்னு சொல்லி பண்ணியிருந்தேன். அந்த ஒரு இதுல வந்து ஒரு பார்த்துட்டு எனக்கு ஸ்பெசிஃபிக்கா பர்சனலா மெசேஜ் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி வடபழனியில மிட்டாய் மந்திரில போய் நீங்க குஜராத்தி ராஜஸ்தானி தாலி வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவரோட நேம் வந்து ஸ்ரீனிக்கு தான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா இந்த இடத்த காமிச்சு கொடுத்ததுனால. தேங்க்ஸ்பா. நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிட்டாய் மந்திர், பழனி ஆண்டவர் கோயில் ஸ்ட்ரீட், வடபழனியில லொக்கேட் ஆயிருக்கு. டக்குன்னு வரலங்க. இந்த இடத்துல வந்து பெருசா லேண்ட்மார்க் எதுவுமே வேணாம். முருகர் கோயில் அந்த ஆர்ச்சிக்குள்ளர வந்த உடனே ரைட் ஹேண்ட் சைட்ல மிட்டாய் மந்திர் இருக்கும். சின்னதா இருக்குங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் இதெல்லாம் கிடைக்கும். அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா உத்து அப்படியே தொலைநோக்கு பார்வையோட பாத்தீங்கன்னா தெரியும். அங்க வந்து வெளியிலேயே போர்டு வச்சிருப்பாங்க, குஜராத்தி அண்ட் ராஜஸ்தானி தாலியே அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா நாளுமே இது கிடைக்கும். ஸ்பெசிஃபிக்கா வந்து வீக்கெண்ட்ஸ்ல வந்து நார்த் இந்தியன் தாலின்னு ஒரு காம்போ கொடுக்குறாங்க. அது ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே மட்டும் தான். மித்த நாள்ல வந்து இதெல்லாம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இங்க ரெகுலரா நிறைய பேர் வருவாங்க இல்லையா, அதனால அவங்க வந்து சின்னதா பட்ஜெட்ல காம்போஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அந்த காம்போஸும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒரு மீல சூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அதுக்கு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? ஃபைனலா நம்ம ஆர்டர் பண்ணது எல்லாமே வந்துருச்சு. நான் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கேன்னு பாருங்க. புல்கா பன்னீர் மஞ்சூரியன் காம்போ ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறம் குஜராத்தி தாலி ஒன்று வாங்கியிருக்கேன். பிக் கச்சோரி அது ஒரு பீஸ் வாங்கியிருக்கேன். இந்த தாலி பொறுத்த வரைக்கும் லிமிட்டட் தான். இதோட பிரைஸ் வந்து 220க்கு கொடுக்குறாங்க. சரி, நம்ம முதல்ல சாலட்ல இருந்தா போகணும். சாலட் வந்து குக்கும்பர், டொமேட்டோ, கேரட்னு கொடுத்துருக்காங்க. நம்ம குக்கும்பர் மட்டும் சாப்பிடுவோம். சாலட்ல என்ன டேஸ்ட் இருக்கு? குக்கும்பர் மாதிரி தான் இருக்கு. ஒரு பால் மாதிரி கொடுத்துருக்காங்க கட்லெட்டை. நம்ம பிரேக் பண்ணி என்னென்ன வெஜ்ஜீஸ் போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். எல்லாமே இருக்கு. கேரட்டு, பீட்ரூட்டு, பீன்ஸு, ஆலு எல்லாமே இருக்கு. கட்லெட்ல மெயினா உருளைக்கிழங்கு இருக்கும். நல்லா ஸ்பைசியா இருக்கு. வேர்க்கடலை அங்கங்க கடிச்சு சாப்பிட்ற மாதிரி கிரன்ச்சியா கொடுத்துருக்காங்க. இந்த பீட்ரூட் இருக்கு, அதனால ஸ்வீட்னஸோட இருக்கு. லைட்டா அந்த ஸ்பைசியும் இருக்கு. காரத்துக்கு வந்து அந்த ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்காங்க, அதான் நல்ல ஒரு காரம். குஜராத்தில வந்து பீனட்ஸ் வந்து நிறைய சேர்த்துப்பாங்க. அந்த ஸ்நாக்ஸ்ல வந்து நிறைய பீனட்ஸ் சேர்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அந்த புல்கா வந்து செம்ம சாஃப்டா இருக்கு. இதே மாதிரி மேல பாருங்க கீ போட்டிருக்காங்க. இது புல்கா இல்ல, ரொட்டி, சாரி. என்ன உளறுகிறாய்? இந்த குஜராத்தி தால் வச்சுதான் சாப்பிட போறேன். தால் வந்து நல்ல ஒரு எல்லோயிஷா இருக்கு. ஆக்சுவலி டொமேட்டோ எல்லாம் நிறைய போட்டிருக்காங்க. நான் சொன்ன மாதிரியே புல்கா நல்லா சாஃப்டா இருக்கு. சாரி, ரொட்டி நல்லா சாஃப்டா இருக்கு. புல்கான்னு புல்கா அதுலதான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ரொட்டி நல்லா சாஃப்டா இருக்கு. இந்த தால் வந்து ஸ்பெசிபிக்கா நல்லா அந்த டேங்கி ஃபிளேவர் இருக்கு. நிறைய டொமேட்டோ போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க ஸ்பைசினஸ் சாப்பிட மாட்டாங்களா, இதுல வந்து அவ்வளோலாம் இல்லை. இவ்வளோலாம் சாஃப்டா இருந்தா என் வயிறுலாம் ஃபுல்லே ஆகாது. அடுத்தது வந்து எனக்கு வந்து பச்சை பட்டாணி ரொம்ப பிடிக்கும். அவங்க மட்டர்ன்னு சொல்லுவாங்க அந்த சப்ஜி. இது வந்து தால் மாதிரி தண்ணியா இல்லாம ஒரு திக்கான பதத்துலதான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுலயுமே நல்லா தக்காளி எல்லாம் போட்டிருப்பாங்க போல. ஒரு மாதிரி கலர் பார்க்கும் போதே தெரியுது. நான் ஆல்ரெடி ஒரு இடத்துல சாப்பிட்டுருக்கேன் குஜராத்தி தாலி. அதுலயுமே வந்து பச்சை பட்டாணி வச்சு ஒரு டிஷ் பண்ணியிருந்தாங்க. இதுலயும் கிரேவி பண்ணியிருக்காங்க. நான் கூட வந்து இந்த ட்ரை பட்டாணி இருக்கும் தெரியுமா, அதுதான் ஊற வச்சு பண்ணியிருக்காங்க. இல்லை, இது பச்சை பட்டாணி தான். ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து அந்த பச்சை பட்டாணியோட ஃபிளேவர் தான் நல்லா தெரியுது. கூடவே வந்து கொஞ்சம் கிரேவியான இருக்கிறதுக்காக கொஞ்சம் தக்காளி இந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. நல்ல ஒரு ஸ்வீட்னஸ். ஆனா தால்லையுமே அந்த ஸ்வீட்னஸ் ஃபீல் பண்ணேன்.
இந்த இதுலயுமே ஸ்வீட்னஸ் டேஸ்ட் இல்லாம இல்ல, அந்த கொத்தமல்லி இதெல்லாம் போட்டதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த கிரீனிஷோட டேஸ்ட் தான் வருது. இது நல்லா இருக்கும். பட் வந்து எனக்கு தால் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை விட அது நல்லா இருக்கும். என்னோட வாய்க்கு டேஸ்ட் சொல்றேன். இந்த கிரேவி ரெண்டுத்துலயுமே ஸ்வீட்னஸ் இருக்கு. ஒருவேளை அந்த ரொட்டியில தான் ஸ்வீட்னஸ் இருக்கா, நம்ம தனியா சாப்பிடலாம். எனக்கு தெரிஞ்சு கிரேவில தான் இருக்கு, ரொட்டியில வந்து அந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் தெரியல. ஆனா ரொட்டியை வந்து தனியாவே சாப்பிடலாங்க, அவ்வளவு சாஃப்டா இருக்கு. இந்த சப்ஜி சாப்பிட்டுட்டு நான் கடி போறேன். நம்ம எப்பவுமே ஃபைனலா தான் தயிர் மோர்லாம் சாப்பிடுவோம், அதனால இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அதுல போலாம். இதுலயுமே பட்டாணி போட்டிருக்காங்க, காலிஃப்ளவரும் பட்டாணி போட்டு ஒரு கிரேவி. ட்ரையா தான் இருக்கு, கிரேவி கிடையாது. ஆனியனும் கார்லிக்கும் இல்லைன்னா வேற என்ன இருக்கு ஆப்ஷன், தக்காளி தானே அப்படின்ற மாதிரியும் இருக்கு. இது வந்து எனக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் லைட்டா ஸ்பைசியா இருக்கு. உருளைக்கிழங்கு, கேப்சிகம் எல்லாமே போட்டிருக்காங்க. இதுல எல்லா வெஜ்ஜிஸும் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஃபிளேவர் இருக்கு. கேப்சிகமோட ஃபிளேவரும் ஒரு பக்கம் வந்து அந்த பொட்டேட்டோட ஃபிளேவருமே வருது. மெயினா வந்து அந்த காலிஃப்ளவர் நல்லா குக் பண்ணியிருக்காங்க. லைட்டா தான் அந்த டேங்கி ஃபிளேவர் வருது, ஸ்பைசியா இருக்கு. பாஸ்மதி ரைஸ்ல நெய் ஊற்றி கொடுத்துருக்காங்க, ஜீராலாம் போடாதனால இது ஜீரா ரைஸ் கிடையாது. இந்த கடி வந்து இதுக்கு தான் யூஸ் பண்ணும். கடின்றது நம்ம ஊர்ல மோர் குழம்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஒரு ஐட்டம் இது. இதுக்கு வந்து இந்த சப்ஜி தான். இது வந்து ஸ்பெசிஃபிக்கா லைட்டா வாயில போட்டோடனே எனக்கு அந்த ஜிஞ்சர் ஃபிளேவரும் ஜீரகத்தோட ஃபிளேவரும் வருது. யூஸ்வலா வந்து கொத்தமல்லின்றது எல்லாத்துலயுமே போட்டிருக்காங்க. நான் வந்து நம்ம டேஸ்ட் மோர் குழம்பு கிடையாது இது. இந்த கடி வந்து வேற மாதிரி இருக்கு. பப்பாடு கொடுத்துருக்காங்க, ரைஸை விட பப்பாடோட குவான்டிட்டி தான் அதிகமா இருக்கு. ஆக்சுவலி மாங்காய் ஊறுக்காய் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா வந்து இவங்களோட ஊறுக்காவோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். ஊறுகாய் கூட இனிக்குது. இந்த ஒரு மீல் சாப்பிட்டோன்னே எனக்கு வயிறு ஃபுல் ஆகல. ஃபைனலா ஒரே ஒரு மோர் இருக்கு, இதை குடிச்சதுக்கு அப்புறம் ஃபில் ஆகுதான்னு பார்ப்போம். வெறும் ஜீராவோட ஃபிளேவர் தான் இருக்கு. மோர் கொஞ்சம் திக்கா இருக்குங்க. தண்ணியா இருந்தா எப்பவுமே வந்து மேல தண்ணி நின்றுடும், கீழே வந்து திக்கா இருக்கிறது கீழே போயிடும். நான் மேலேயே பாருங்க, நான் எதுவுமே மிக்ஸ் பண்ணல, ஆனாலும் திக்கா இருக்கும். கண்டிப்பா இதை சாப்பிட்டுட்டுன்னா எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடும். இது வந்து ஃபுல்கா பன்னீர் மஞ்சூரியன். இது வந்து ஆனியன் ஸ்பைசி ஆனியன் சொன்னாங்க. இதோட பிரைஸ் வந்து 150 கொடுக்குறாங்க, 115 ரூபாய்க்கு. இது ஃபுல்கா மஞ்சூரியன் கிரேவி. எப்பவுமே கொஞ்சம் ஸ்பைசியா டேங்கி ஃபிளேவரோட தான் இருக்கும். யூஸ்வலா மஞ்சூரியன் எல்லாம் ஒரே டேஸ்ட்ல இருக்கும்ல, அந்த சோயா சாஸ்லாம் நல்லா போட்டிருக்காங்க. பட் பன்னீர் வந்து நல்லா சாஃப்டா இருக்கு. தனியா வந்து ஃப்ரை பண்ணி போட்டிருக்காங்க இந்த பன்னீரை. ஏன்னா அந்த கோபி மஞ்சூரியனை ஃப்ரை பண்ணி போடுவாங்கல்ல, அதே மாதிரி தான். இதனால அந்த அளவுக்கு பன்னீர் வந்து சாஃப்டா இல்லை, ஃப்ரை பண்ணதுனால லைட்டா கொஞ்சம் ரஃப்பான மாதிரி இருக்கு. அவங்க ரொட்டி ஆகட்டும் புல்கா ஆகட்டும் செம்ம சாஃப்டா இருக்கு. அந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஸ்பைசி ஆனியன் வேற வச்சிருக்காங்க, அதுவும் சேர்த்து சாப்பிடுவோம். நார்த் இந்தியன்ஸ்லாம் சில பேர் வந்து ஆனியன் சாப்பிடுவாங்கல்ல, அவங்களுக்காண்டி இந்த ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க போல. நான் கூட வந்து ஸ்பைசி ஆனியன் அப்படின்னோடனே நம்ம ஊர்ல வந்து மிளகாத்தூள்லாம் போட்டு கொடுத்துருவாங்கல்ல, அந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். ஊருக்காக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இது ஒரு மாதிரி நல்லாதான் இருக்கு. நான் ரா ஆனியன்ஸ் அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டேன். அந்த கொத்தமல்லி அந்த ஃபிளேவரோட சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்டா ஒரு சாலடோட சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல். எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு பார்க்கணும். மூணுத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது மஞ்சூரியனோட டேஸ்ட் தான் டாமினேட் பண்ணுது. மஞ்சூரியன் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. பிக் கச்சோரின்னு சொன்னாங்க. இதுக்கு வந்து புதினா சட்னி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. உள்ளர வந்து அந்த மூங் தால் வந்து ஸ்டஃபிங் வச்சிருப்பாங்க கச்சோரியில. இது எப்படிடா டீசெண்டா சாப்பிடுறது. கச்சோரி வெளியே கிறிஸ்பியா, அது எப்பவுமே ஸ்வீட்டா தான் இருக்கும், ஸ்வீட்னஸ் இருக்கும்ல, அந்த ஸ்வீட்னஸோட இந்த சட்னி இது இன்னும் ஸ்வீட்டா இருக்கு. இந்த சட்னி அதோட சாப்பிடும் போது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட ஃபீல் தெரியல, ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. நம்ம பானிபூரியில எல்லாம் தண்ணியா கொடுப்பாங்க பாத்தீங்களா, அதை தான் வந்து கெட்டியா கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன், திக்கா. மேல வந்து பாதாம் வந்து நல்லா கிரேட் பண்ணி போட்டிருக்காங்க, செம்மையா இருக்கு.
அப்படியே தூளா போட்டிருக்காங்க. பாதாம் மட்டும் தான், நான் கூட முந்திரின்னு பார்த்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் பாதாம் தான். ஆல்ரெடி ஹீட்டா தான் இருக்கு. அவங்க வேற மைக்ரோவேவ்ல ஹீட் பண்ணி கொடுத்தாங்க. இதை சுட சுட சாப்பிட்டாதான் நல்லா இருக்குமா டேஸ்ட். சூப்பரா இருக்கு. எனக்கு நல்லா அந்த ஜீராவோட ஃபிளேவர் செம்மையா தெரியுது. அதனாலதான் நான் குலோப் ஜாமுன் டேஸ்ட் அப்படின்னு சொன்னேன். குலோப் ஜாமுனையே தட்டி போட்டுட்டாங்கப்பா இவங்க. அந்த கிரன்ச்சியா அந்த பாதாமோட அந்த ஜீராவோட சுட சுட சாப்பிடும் போது நிஜமாவே டேஸ்டா இருக்கு. இதோட பிரைஸ் வந்து 40 கொடுக்குறாங்க. பரவாயில்லையே, தாராளமா வாங்கலாங்க. பெரிய ஸ்வீட்டா இருக்கு, ரேட்டை மட்டும் கம்மியா கொடுத்துட்டாங்க. நிஜமாவே வந்து மெனுல போட்ட 40 தானா, என்ன பில்லு வரும் நான் அப்ப காட்டுறேன், நீங்க நம்ப மாட்டீங்க. மேங்கோ ஃபலூடா மேல வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனஸ்லாம் நிறைய போட்டு பயங்கரமா கொடுத்துருக்காங்க. நான் மேங்கோ மட்டும் தான் இருக்கும்னு நினைச்சு இதை ஆர்டர் பண்ணது தப்பா போச்சு. நான் மால்பூவோட முடிச்சிடலான்னு பார்த்தேன். என் கேமராமேன் வந்து சொன்னாரு பில்லு ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்கு, வேற ஏதாவது ஆர்டர் பண்ணுன்னு சொன்னாரா. சும்மாவே நம்ம ஆடுவோம், இப்ப வேற ஆர்டர் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. இது பில்லு தானே அதிகமா வரணும்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே காஸ்ட்லி அந்த பல்லோட ஆர்டர் பண்ணிட்டேன். 120 கொடுக்குறாங்க. இதை ஒர்த்துடா, ஒரு 120 ரூபாய்க்கு வந்து செம்ம ஒர்த்துன்னு ஃபீல் ஆகுது. கீழே பாத்தீங்கன்னா அந்த மேங்கோ ஜெல்லி எல்லாம் போட்டிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கீழே வரைக்கும் அந்த மேங்கோட ஃபிளேவர் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே சாப்பிடலாம் போல. இப்போ வேற மேங்கோட சீசன் முடிய போது, கொஞ்சம் ஃபீலிங்கா தான் இருக்கு. என்ன பண்றது, சாப்பிட்டு எல்லாம் முடிச்சாச்சுங்க. எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடான ஒரு மீல் தான். நம்ம நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான மீல்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம், ராஜஸ்தானி குஜராத்தின்னு சொல்லிட்டு. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நான் சாப்பிட்ட எல்லாமே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருந்தது. சரி, பிரைஸ் கம்மியா இருக்கே, டேஸ்ட் எதுவும் குறையா இருக்கானா, டேஸ்ட்லாம் நல்லா கீலாம் போட்டு நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்ல தான் கொடுத்துருக்காங்க. பட் வந்து உங்களுக்கு குவான்டிட்டிக்கு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டி கொடுக்குறாங்க. அந்த 220 அப்படின்றது ஒரு ஆள் வந்து சாப்பிடலாம், பட் நோ ஷேரிங், நீங்க தனியா தான் வாங்கி சாப்பிடணும். அதே மாதிரி அந்த ஃபுல் காஸ் காம்போஸ்லாம் வர்த்துன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்து நல்லா அந்த ஃபுல்காலேருந்து ரொட்டிஸ்லேருந்து நல்லா ஒரு சாஃப்டா இருந்ததுனால எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அதே மாதிரி அந்த சப்ஸ்கிரைபர் சொன்ன மாதிரியே ஒரு வர்த்தான ஸ்பாட் ஒன்று நான் ஃபீல் பண்ணேன். இந்த வடபழனி மெட்ரோ பக்கத்துல தான் வந்து ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு, இங்க கோயில் பக்கத்துல எதுவும் இல்லை அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா இந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதே மாதிரி நம்ம வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல சந்திக்கலாம். பாய்.